ராஜு ரூ 6650 மதிப்புள்ள பொருளை வாங்குகிறார். அவருக்கு அதில் 6% தள்ளுபடி கிடைக்கிறது. தள்ளுபடி பெற்ற பிறகு அவர் விற்பனை வரி 10% செலுத்துகிறார். பொருட்களுக்கு அவர் செலுத்த வேண்டிய தொகையை கண்டறியவும். இப்போ இதில் டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் 6%, 10% அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி அடுத்து ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர். இப்போது 6650 6% பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தள்ளுபடி கிடைக்குது. அப்போ 6%ன்ற போது பர்சன்ட்டுக்கு கீழே 100 போடணுன்றது நமக்கு தெரியும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அடிக்க முடியாத மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிறத பெருக்கிட்டு புள்ளி வச்சுக்கலாம். நம்ம மேலே இருக்கிறத பெருக்கிடலாமா? 6 5 30 0 மீதி 1, 6 6 36 3 39 மீதி 3, 6 6 36 3 39. இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம இங்கே ஒரு ஜீரோ விட்டு வந்தோம்ல, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாலும் இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை, அதனால நம்ம டேரெக்டாக வந்து அடிச்சிடலாம். இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 399 ரூபாய் வந்து பார்த்தோம்னா 6%க்கான டிஸ்கவுண்ட்டை அவர் வந்து வாங்குவார். 6650 399 போனது அப்படின்னா எவ்வளோ? 10ல் 9 போனதுன்னா 1, 14ல் 9 போனதுன்னா 5, இந்த இடத்துல 5 தான் இருக்கும், 5ல் 3 போனதுன்னா 2, 6. 6251 வந்துடுது. இப்போ 6251ல் 10% எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து 10% விற்பனை வரி செலுத்துறாருல்ல, மேலே இருக்கிற ஜீரோ கீழே இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஒரு ஜீரோக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். இங்கே இருக்கிற அந்த வேல்யூவை வந்து இது கூட கூட்டிட்டோம்னா முடிஞ்சுது 6251. அதுக்கப்புறம் வந்து 625.1 01 6 7 8 6. இப்போ எந்த ஆப்ஷன் இருக்குது? 6 8 7 6. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்குது ஏ.